வருமானத்துல குடும்பம் நடத்துறவங்க நம்மளுக்கு இந்த கேஸ் விலை உயர்வு ரொம்ப பெரிய பேராபத்து. இந்த கேஸ் தட்டுப்பாடு அடுத்தது பெட்ரோல் தான் தட்டுப்பாடு கண்டிப்பா வரும். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை மாநகராட்சி 109வது வார்டுக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் மகளிர் தின விழா மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து தெருமுனை பொதுக்கூட்டம் மத்திய சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 109வது வார்டு சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் திருமதி சுகன்யா அவர்கள் தலைமையில் 100க்கும் அதிகமான பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த தெருமுனை பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு கேஸ் விலை உயர்வினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கி பேசினார்கள். மேலும் மகளிர் தின விழாவின் முக்கியத்துவம் குறித்து இந்திய பொருளாதாரத்திலும் அரசியலிலும் மகளிர்கள் ஆற்றும் பங்கு குறித்தும் விரிவான முறையில் விளக்கி கூறினார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய 109வது வார்டு மாநகராட்சி உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பேசும்பொழுது, காசு நம்ம மாசம் வேலைக்கு போயிட்டு அந்த மாச வருமானத்துல குடும்பம் நடத்துறவங்க நம்மளுக்கு இந்த கேஸ் விலை உயர்வு ரொம்ப பெரிய பேராபத்து. இந்த கேஸ் தட்டுப்பாடு அடுத்தது பெட்ரோல் தான் தட்டுப்பாடு கண்டிப்பா வரும் சொல்வாங்க. நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் சொல்வாரு, இல்லை எல்லாமே கேஸ்லாம் ஸ்டாக்ல இருக்குன்னா எவ்வளோ இருக்கு லிஸ்ட் கொடுங்க, ப்ரெஸ் மீட் பண்ணி லிஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமா நம்ம யாருக்காக இவ்வளோ வேலை பண்றோம், காலையில இருந்து நம்ம வேலைக்கு போறோம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக. நம்முடைய பிள்ளைகள்னா எதுக்காக நம்ம வேலை செஞ்சு அந்த காசு சம்பாரிச்சு பசங்களோட படிப்புக்காக. இப்ப அந்த படிப்பும் கேள்விக்குறியா இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ல பசங்கள்லாம் படிச்சாங்களோ அதே மாதிரி நிலைமை கண்டிப்பா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில 25ஆம் தேதி வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா இந்த கேஸ் விலை உயர்வுனாலதான் தட்டுப்பாடுனாலதான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்கூலில் விடணும்னா என்ன ஆகும், பெட்ரோல் வண்டியில் போட்டு போகணும். டீச்சர்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும், பெட்ரோலில் தான் டீச்சர்ஸ் வரணும். எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான பொருள் பெட்ரோலு. நம்ம வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருள் எரிவாயு, அதாவது கேஸ் சிலிண்டர். இது எல்லாமே தடைப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்லயே இருங்கப்பா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்க வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க. பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ் தான் படிக்க முடியும். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சாலாம் ஒண்ணுமே சரியாவே இருக்காது. நம்ம ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடமே சில டைம் நம்ம பசங்களுக்கு சிலதெல்லாம் புரிய மாட்டேது. நேரா அதுக்கு தனியா நம்ம டியூஷன் வைக்கிறோம். ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தினா எப்படி பசங்களுக்கு புரியும்? இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம இப்ப நடக்கிற நம்மளுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்கால சந்ததியினா இருக்கிற நம்முடைய குழந்தைகளோட வாழ்க்கையும் பாதிக்கும்ட்டு இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எங்களுக்கு டீசல் தட்டுப்பாடு ஏற்படும். ரேஷன்ல தான் டீசல் பெட்ரோல் கொடுக்க வேண்டிய நிலை அவல நிலை ஏற்படும் என்பதை எச்சரித்திருக்கிறார்கள். அதான் உண்மை. நாளை மறுதினம் யாரும் வாகனத்தில் செல்ல மாட்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்கள் நாளை ஒரு போராட்டம் வைத்திருக்கின்றோம். நாங்கள் ஆர்ப்பாட்டமாக தான் வைக்கலாம்னு நினைச்சோம். நாடு வேகமாக சீரழியதை பார்த்து இது ஆர்ப்பாட்டம் போதாது, ரயில் மறியல் வேண்டும் என்பதற்காக நாளை ரமணா ஜங்ஷனில் நிற்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் 3 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு ரயில் மறியல் போராட்டம் வைத்திருக்கின்றோம்.
உங்கள் எல்லாருக்காகவும் நாளைக்கு நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்களும் திருமதி செல்வம் அவர்களும் இந்த நேரத்திலே சிறையில் இருப்பார்கள் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்காக சிறையில் இருக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அருமை தோழர்களே, எனக்கு முன்னர் பேச எங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக போயிருந்தாங்கன்னா சகோதரி சுகன்யா ஒரு மிகப்பெரிய பேராசிரியாக வந்திருப்பார்கள். அவ்வளவு அழகாக சொன்னாங்க. மேடையில் எவ்வளவு நேரம் பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பேசுறது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு, நான் சொல்ல நினைக்கிற விஷயம் எந்த அளவுக்கு அவர்கள் மனதில் பதிந்ததுங்கிறது தான் முக்கியம். ரொம்ப அழகா பாடம் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய விஷயங்களை நல்லா சொன்னாங்க. நமக்கெல்லாம் அதாவது கரையான் இருக்கு இல்லையா, அது புத்து எடுக்கும். கருநாகத்துக்கு புத்து எடுக்க தெரியாது. ஆனால் கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடியிருந்ததை போல என்பார்கள். இதுதான் இந்தியாவில் நடக்குது. முத்தழகு பேசும்போது சொன்னார், எத்தனை ஆலைகளை நீங்கள் உற்பத்தி செய்தீர்கள்? பிஜேபி மேடை போட்டு நாளைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை ஆறுகளை நாங்கள் கட்டினோம், எத்தனை டேமை கட்டணும்னு சொல்ல முடியுமா? எத்தனை தொழிற்சாலைகளை நாங்கள் உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியுமா? கரையான் புற்றெடுப்பதை போல நம்ம உண்டாக்குனது எல்லாமே. இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கிறது கருநாகம் பிஜேபி அரசு. அதில் யாருக்கும் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. எல்லா அமைப்புகளும் நம்ம உண்டாக்குன பிஎஸ்என்எல் வித்துட்டாங்க, நம்ம உண்டாக்குன ரயில்வேயை தனியாருக்கு தாரை வாத்துட்டாங்க. தேசியமயமாக்குவதற்காக அன்னை இந்திரா காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் எடுத்த போராட்டங்கள் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். பஞ்சாலை தொழிலாளர்கள் உங்கள் அருகிலே இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழகம் முழுவதும் உள்ள தேசிய பஞ்சாலை தொழிலாளர்களை கேட்டால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், அரசிடமிருந்து அந்த பஞ்சாலையை தனியாரிடமிருந்து போராடி பெற்று அரசுமயமாக்குவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்ன பாடுபட்டது என்பதை தெரியும். அப்படியெல்லாம் நான் சேர்த்த நம்முடைய எல்லா சொத்துக்களையும், பிஎஸ்என்எல், ரயில்வேலாம் அதுக்கு உதாரணம், எல்ஐசி எவ்வளோ பெரிய நிறுவனம், இதையெல்லாம் தனியாருக்கு மீண்டும் கொடுக்கிறார்கள். ஏன்னா தனிநபர் லாபம் அடைந்தால் போதும் என்பதிலே பாரதிய ஜனதா அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது. இந்த தேசம்